வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தினம், சர்வதேச நகரங்கள் தினம். நகரங்களுக்காக ஒரு தினமா? ஆம். நகரங்கள் என்பவை பல்வேறு விதமான பிரச்சனைகள் அல்லது வளர்ச்சியினுடைய குறியீடாக இருக்கின்றன. நகர்மயமாதல் என்பது அது தொடர்பான விஷயங்களை ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி குறியீடுகளோடு இணைத்து எப்பொழுதுமே ஆய்வு செய்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த நாள் என்பது, இந்த அக்டோபர் 31வது நாள் வேர்ல்ட் சிட்டிஸ் டே என்று நாம் கொண்டாடுகிற போது பெட்டர் சிட்டி பெட்டர் லைஃப் என்பது தான் இதனுடைய அடித்தளம். அதாவது சிறந்த நகரங்கள் சிறந்த வாழ்வு. இந்த அடிப்படையில் தான் இந்த நகரங்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நகரங்கள் தினத்தில் பல்வேறு விதமான நகரங்கள் தொடர்பான பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகின்றன. அதாவது ஒரு காலத்தில், அதாவது 1950ஆம் ஆண்டு வாக்கில் உலகத்தினுடைய மக்கள் தொகையில் ஒரு 35% குறைவானவர்கள் தான் நகரத்தில் வாழ்ந்தார்கள். 65% மேற்பட்டோர் கிராமப்புறங்களில் தான் இருந்தார்கள், அல்லது அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் கிராமங்களாக இருந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். சென்னையில் கூட அந்த காலகட்டத்தில் எழுத்தாளர் அசோகமித்திரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், நரி உலவும் தியாகராய நகர் என்று. அதாவது டி நகர், இன்றைக்கு நாம் பரபரப்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த டி நகர் என்பது நரிகள் உலவக்கூடிய ஒரு வனப்பகுதியாக இருந்திருக்கிறது என்பதை அவர் இதில் சுட்டி காட்டுவார். ஆனால் இப்பொழுது நகரங்களுடைய வளர்ச்சி என்பது பிரம்மாண்டமானது. அப்படி பார்க்கிற போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நகர்மயமாதல் என்பது கிட்டத்தட்ட 35% மேற்பட்டவர்கள் இந்த நகரங்களில் வாழ்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் நகர்மயமாதல் என்பது 48% இருக்கிறது. இந்தியாவில் அதிகமான நகர்மயமாதலை கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி. தொழில் வளர்ச்சியின் காரணமாக ஒரு கிராமப்புறத்திலிருந்து நகரங்களை நோக்கி வருவது, பெரிய நகரங்களுக்கு இணையாக சிறு நகரங்கள் உருவாவது. ஏனென்றால் தொழில் வளர்ச்சியும் நகர்மயமாதலும் ஒன்றோடொன்று பிணைந்த ஒன்று. நகர்மயமாதல் தொழில் வளர்ச்சியின் காரணமாகத்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமும் மக்களுடைய வாழ்க்கை தரமும் கல்வியும் வேலை வாய்ப்புகளும் பெருகுகின்றன. இது எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கிற போது நகர்மயமாதல் என்பது வளர்ச்சியினுடைய குறியீடாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிகமான நகர்மயமாதலை கொண்ட நாடுகள் அவை வறுமை ஒழிப்பில் முன்னணியில் இருக்கின்றன என்பதையும் சுட்டி காட்டுகிறார்கள். என்றால் பொருளாதார வளர வளர வறுமையினுடைய அளவு குறைய தொடங்குகிறது. சரி, இது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள். நகர்மயமாதலில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ன? மக்கள் தொகை அடர்த்தி, சுற்றுச்சூழல் மாசுபாடுகள், அதே போல் போக்குவரத்து நெரிசல், சாலை வசதிகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகரிப்பதில் உள்ள சவால்கள், அதோடு சேர்த்து தண்ணீர் பற்றாக்குறை, இப்படி பல விஷயங்கள், குப்பைகள், இப்படி பல கழிவுநீர் மேலாண்மை, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. அதனால்தான் தொடர்ந்து நகரங்கள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன, விரிவடை செய்து கொண்டே இருக்கின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், பெரும்பாலும் நகரங்கள் தான் நிர்வாகம் மற்றும் பணிகள் உற்பத்தி சார்ந்த முக்கியமான மையங்களாக இருக்கின்றன. தமிழ்நாடு என்பது அதில் சற்று மாறுபட்டது. பல சிறு நகரங்களிலும் கூட தொழில் வளர்ச்சி என்பது பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னை, கோவை போன்ற நகரங்களை சார்ந்துதான் பெரும்பாலான பொருளாதார மைய நடவடிக்கைகள் நிகழ்கின்றன என்பதனால் இந்த நகரங்களினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை அரசு எதிர்கொண்டு வருகிறது. பேரிடர் காலங்களில் நகரங்கள் பாதிக்கப்படுகிற போது அவற்றை எப்படி மேம்படுத்துவது என்பது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது நகர்மயமாதலின் சாதகங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய பாதகமான அம்சங்களை எப்படி நாம் தீர்ப்பது, வளர்ச்சியை எப்படி பரவலாக்குவது என்பதெல்லாம் நகர்மயமாதலோடு தொடர்புடைய மிக முக்கியமான பிரச்சனைகள். கல்வி வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும், இன்னும் சொல்லப்போனால் பாலின சமத்துவத்திற்கும் கூட நகரங்களினுடைய வளர்ச்சி என்பது மிக மிக அடிப்படையான அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அக்டோபர் 31 என்பது இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள்தான். ஆம், இந்திய அரசியல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க தலைவர்களில் ஒருவரான இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு கொல்லப்பட்ட நாள் 1984 அக்டோபர் 31.
அவருடைய அரசியல் என்பது ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது. மிகப்பெரிய பாராட்டுகளுக்கும் மிகப்பெரிய விமர்சனங்களுக்கும் உள்ளான அரசியல் வாழ்க்கை இந்திரா காந்தியினுடையது. நேரு அவர்கள் பிரதமராக இருக்கிற போதே தன் மகள் இந்திராவை, அப்போது அவர் இந்திரா காந்தி அல்ல, இந்திரா பிரியதர்ஷினி என்பது அவருடைய பெயர், தன் மகள் இந்திரா பிரியதர்ஷினியை பல்வேறு விதங்களில் அவர் உருவாக்கினார் என்று கூற வேண்டும். தன்னோடு பல வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்றார். அரசியல் முடிவுகளை தான் எப்படி எடுக்கிறோம் என்பதை அருகிலிருந்து பார்ப்பதற்கு உதவினார். இன்னும் சரியாக சொன்னால், யானை தன் குட்டியை எப்படி பழக்கப்படுத்தி உருவாக்குமோ அப்படி நேரு தன் மகள் இந்திரா பிரியதர்ஷினியை உருவாக்கினார். பிறகு காந்தியார் சுடப்பட்டதற்கு பின்னால் இந்தியாவில் படுகொலை செய்யப்பட்டவர் அரசியல் தலைவர்களில் இந்திரா காந்தி. அதற்கு பிறகு அவருடைய மகன் ராஜீவ் காந்தி. இந்த காந்தி என்று முடிகிற இந்த பெயர்கள் தற்செயலாக வந்து சேர்ந்தவை. இந்திரா பிரியதர்ஷினி எப்படி இந்திரா காந்தி ஆனால், இந்திராவினுடைய கணவரின் பெயர் ஃபெரோஸ் காந்தி. அது காந்தி அல்ல, கேண்டி. பார்சி இனத்திலே பிறந்தவர்கள் கேண்டி என்று ஒரு பெயர் வைத்துக் கொள்வது பழக்கம். அந்த ஃபெரோஸ் காந்தி இந்திரா காந்தி என்றாகி இந்திரா காந்தியாகி, பிறகு அதன் தொடர்ச்சியாக ராஜீவ் காந்தி, இன்றைக்கு சஞ்சய் காந்தி, பிறகு ராகுல் காந்தி வரைக்கும் வந்து சேர்ந்தது. நேரு குடும்பம் எப்படியோ காந்தி குடும்பமாக மாறி போயிற்று. அது ஒரு பக்கம். இந்திரா காந்தி அவர்கள் மிக திறமையான நிர்வாகத்தை கற்றுக்கொண்டார். தன் தந்தையிடமிருந்து அரசியலை கற்றுக்கொண்டார். ஏராளமான புத்தகங்களை படிக்கிற பழக்கம் அவரிடத்திலே இருந்தது. மிக குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், நேரு அவர்கள் சிறையிலிருந்து தன் மகளுக்கு எழுதிய கடிதங்களின் தொகுப்பு தான் இன்றைக்கும் உலக சரித்திரமாக இருக்கிறது. உலக சரித்திரம் என்று நேரு அவர்கள் எழுதியிருக்கிற அந்த புத்தகம் 2 தொகுதிகளாக இருக்கின்றன. உலக வரலாற்றை ஒரு மனிதனால் இவ்வளவு விரிவாக எழுத முடியுமா, அதுவும் சிறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு எழுத முடியுமா என்பது ஒரு பெரிய வியப்பு. தன் மகளுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற அனைவருக்கும் பயன்படுகிற ஒரு நூலாக அது இருக்கிறது. எ கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி என்று புத்தகமாக அது இருக்கிறது. அதை நேரு தன் மகளுக்குத்தான் எழுதினார். அதனால் உலக அரசியலை உள்வாங்கி கொண்ட இந்திரா காந்தி அவர்கள் மிகச் செல்வாக்குடைய தலைவராக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர் அரசியலில் பல பிழைகளையும் செய்தார். அவற்றுள் உச்சமான பிழை 1975 ஜூன் மாதம் நெருக்கடி நிலையை அறிவித்ததுதான். அலகாபாத் உயர்நீதிமன்றம் அவருடைய தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவித்ததற்கு பிறகு அவர் என்ன செய்திருக்க வேண்டும், தன் பதவியை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யாமல் இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலையை அறிவித்து இந்த சட்டங்களையெல்லாம் மீறி ஆட்சி நடத்த விரும்பினார். அடுத்த தேர்தலில் தோல்வி அடைந்தார். ஆனால் அந்த தோல்விக்கு பிறகும் அவர் துவண்டு போய்விடவில்லை, சுருண்டு போய்விடவில்லை, தொடர்ந்து அரசியலில் இருந்தார். மொரார்ஜி தேசாய் பிரதமராக 1977 மார்ச் மாதத்திலே பதவியேற்றார். பதவியேற்று 2 மாதங்களில் 77 மே மாதம் பீகார் மாநிலத்தில் பெல்சி என்கிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய படுகொலை நடந்தது. பட்டியலின மக்கள் 11 பேர் குருமி என்று சொல்லப்படுகிற சமூகத்தினரால் கொல்லப்பட்டார்கள். அதை மூடி மறைக்க மொரார்ஜி தேசாய் முயற்சி செய்தார். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அந்த ஊருக்கு போகவே முடியாமல் சேரும் சகதியுமாக இருந்தபோது யானை மீது ஏறி அந்த பெல்சிக்கு போனது இந்தியாவில் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கிற்று. தோல்வியால் துவண்டு போய்விடாமல் தொடர்ந்து தன்னுடைய அரசியலை அவர் நடத்தினார். மீண்டும் பதவிக்கு வந்தார். ஆனால் பொற்கோயிலுக்குள் இராணுவத்தை அனுப்பிய அந்த நாளில் அவர் தன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தை தனக்கு அறியாமல் எழுதி கொண்டார். அதன் விளைவாக சீக்கியர் ஒருவரால் 1984 அக்டோபர் 31ஆம் தேதி அவர் சுட்டு கொல்லப்பட்டார். இருந்தாலும் இந்திய அரசியலில் பல விமர்சனங்களையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஆளுமை இந்திரா காந்தி. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது,
விட்டு கொடுப்பது, அதாவது பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். அதாவது மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டியதுனால்வா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது? நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது? மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை
நாம் அழகு தமிழ் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன. சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது. அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை. இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.